ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர் ஸ்டார்ட் ஆன முதல் வாரத்திலே அற்புதமான வாரமாக வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா ஆன்மீக சார்ந்த சிறப்பான நாள் வந்தது தான். ஸோ செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு சிறப்பான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பை கொண்டிருக்கும். அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியை முழுநிலவு பௌர்ணமி என்று அழைக்கப்படும். ஆக்சுவலி ஆவணி மாத பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு கிரகணம் நடக்க போகுதுங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக பௌர்ணமி பலனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பௌர்ணமின்னு நான் சொல்லும் போதே கண்டிப்பாக ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுன்னு கண்டிப்பாக ஒவ்வொருவருமே கேட்போம். ஸோ ஒவ்வொருவருக்குமே பௌர்ணமியில் கடன் தீர பரிகாரம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதன்படி மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்களோடு இணைந்து இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு கடன் தீர ஆவணி மாத பௌர்ணமிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். இந்த தினம் சக்தி நிறைந்த பௌர்ணமி நாள். ஆவணி நட்சத்திரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள். அதாவது அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய கிரகணம் நடக்கக்கூடிய நாள். ப்ளூ மூன் இல்லை, ரெட் மூன். ஸோ ரெட் மூன் என்றால் நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வருவதாகவும், நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாகவும், பூமியில் ஒரு நெகட்டிவ் பரவும் என்பது அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய உண்மைகள். ஆக மொத்தத்தில் இது நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிலவொளியின் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாள். இந்த நாளை நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பலிக்கும். அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர இந்த நாள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை வாங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி, பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது. இந்த நாள் உங்கள் கைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவை வாங்கி தானம் செய்யுங்க. காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக நீங்கள் மாலை நேரத்தில் போடுங்க. ஏனென்றால் பறவைகள் மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும். அப்போது நீங்கள் போடக்கூடிய இரை அதற்கு பசியை ஆற்றும். அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும். அதனால தான் மாலையில் போடுங்கிறத சொல்கிறேன். ஸோ நாளை மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசகம் கேட்கக்கூடிய 2 பேருக்கு வயிறார ஏதாவது உணவு வாங்கி தானம் கொடுங்க. அதிலும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி, தயிர் சாதம், வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை நாளை வாங்கி தானம் கொடுத்தால் நல்லது என்று சொல்லப்படுது. இன்னும் கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் எல்லாம் இரவில் இறை தேட வரும். குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்க. குடும்ப தலைவி கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்து கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்க. மறுநாள் காலையில் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்று இருந்தால் அதோடு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்கள் கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர்ந்து நினைத்தது நீங்கள் நடக்கும் என்பது நினைத்து கொள்ளலாம். பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தால் 1000 எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமம்.
அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் மறைந்து இருக்கக்கூடிய இறையாற்றலும் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியோ. வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நம்பிக்கையோட இந்த நாளில் பரிகாரம் செய்யுங்க. இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை சொன்னபடி நிலைவாசலை இனிப்பு பொருளை தூவி விடுங்க. மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது. நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடுங்க. நேர்மறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ இதுதாங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை நினைத்தபடி நடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியிலிருந்து நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார். உடல்நிலையில் உற்சாகம் தோன்றும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வியாபார விருத்தியாகும். உங்களிடமிருந்து போட்டியாளர்கள் விலகுவாங்க. இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிப்பீங்க. நீண்ட கால வழக்கு சாதகமாகும். தனஸ்தான குருவால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்தணும். பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சுக்கிர பகவானால் வாய்ப்புகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பெண்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். உடல்நல சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். விவசாயிகள் பணியில் கவனம் தேவை. பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்து லாபம் நிலைக்கு உயர்வீங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு மேசராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணத்தில் துணிவும் செயலில் தெளிவும் கொண்டவங்களுக்கு ஆவணி பௌர்ணமி யோகமாக இருக்கும். நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். குருவும் செவ்வாயும் 3வது இடத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். செயல்கள் ஆதாயமாகும். செல்வாக்கு உயரும். சுய தொழில் செய்து வரக்கூடிய உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களின் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். உடல்நிலை சீராகும். கணவரோடு இணக்கமான நிலை ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல செல்வாக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி இழுபறியான வெற்றி ஏற்படும். பணவரவில் இருந்த தடை நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையும். ஒரு சிலர் குடும்பத்தினரோடு கோயிலுக்கு சென்று வேண்டுதல் நிறைவேற்றி வருவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்களுக்கு நடக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்திலும் முதன்மையாக நின்று செய்ய நினைக்கக்கூடிய வேலைகளை துணிச்சலோடு செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத பௌர்ணமி முழுவதும் நட்சத்திரநாதனால் உயர்நிலையை அடைவீங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகும். முயற்சியில் லாபம் தோன்றும். இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். அதுவும் பொன்பொருள் சேரும். கேதுவால் எதிர்ப்பில்லாமல் போகும். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடி விலகும். அரசியல்வாதிகள் தலைமை அனுசரித்து செல்லும். குருவின் பார்வை உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். வழக்கத்தை விட துணிச்சலாக தைரியமாக செயல்படணும். தொழிலில் இருந்த நெருக்கடி அப்போ தான் விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தருடைய கனவு நனவாகும். எதிர்பார்த்த தாள்கள் வீடு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்தருடைய விருப்பம் நிறைவேறும். விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசைகளுடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த பௌர்ணமி பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.